கொந்தளித்து போன பக்தர்கள், வாக்குவாதத்தில் வெடித்த சர்ச்சை, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வைகாசி மூலம் திருநாளையொட்டி திருஞான சம்பந்தர் அவதார திருவிழா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஒரு தரப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் வந்ததா கூறப்படுது. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனாலேயே காவல் ஆய்வாளருக்கும் திருஞான சம்பந்தரை தரிசிக்க வந்த பக்தர்கள் ஒரு சில பேருக்கும் மோதல்கள் அதிகரிக்க வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவம் சிறிது நேரம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாமன்னர் மருதுபாண்டியர்களின் பக்தர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மருதுபாண்டியர்கள் வழங்கிய வெள்ளித்தேர் நிகழ்வை சிறப்பிக்க கோயில் முன்பு கூடியிருந்த போது மதுரை ஆதீனத்தோடு இணைந்து கோயில் அம்மன் சன்னதி வழியாக உள்ளே நுழைய முயன்ற போது அங்கு காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி திரு மாடசாமி என்கிற நபர் இந்த மாதிரி மஞ்சள் துண்டு அணிந்து யாரும் கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினார். உறவினர்களும் அவரோட வார்த்தையை கேட்டு மஞ்சள் துண்டை கலட்டி எடுக்கிறதுக்குள்ள ரவுடி பயிலா உங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ள என்னடா வேலை, நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒருமையில் பேசி சட்டையை பிடித்து இழுத்து வெளியில கொண்டு வந்து வெளியில் நின்ற உறவினர்கள் எல்லாரும் இது மாதிரி ஏன் ரவுடிகள்ட்ட இது பண்ற மாதிரி பிஹேவ் பண்றீங்க, இது தவறான அணுகுமுறை சார், எங்க சைடு ஏதாவது தவறு இருந்தா சொன்னீங்கன்னா நாங்க திருத்திக்கிற போறோம், பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டிய தேவை என்ன, அந்த அதிகாரியின் மேல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கிட்ட புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதாவும் அந்த மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் மாடசாமிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ள என்னடா வேலை, இங்க எதுக்கடா வர்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அடிச்சு தள்ளி பாஞ்சு கிட்டத்தட்ட 10-15 பேரை தள்ளி வெளியில கொண்டு அடிச்சு தள்ளுற மாதிரியான ஒரு சூழல்ல கொண்டு அந்த இடத்த கலவர பூமியா மாத்துறாரு.